இதற்குப் பிறகு பூமியின் 4 மூலைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலும் கடலின் மேலும் எந்த மரத்தின் மேலும் காற்று வீசாதபடி பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருந்ததை நான் கண்டேன். மற்றொரு தூதன் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையையுடையவனாய் கிழக்கு திசையிலிருந்து ஏறி வந்து பூமியையும் கடலையும் சேதப்படுத்த அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 தூதர்களை நோக்கி பெரிய சத்தத்தோடு கூப்பிட்டு, நாம் எங்கள் தேவனுடைய ஊழியர்க்காரர்களின் நெற்றிகளில் முத்திரையிடும் வரைக்கும் பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்றான். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கையை நான் கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரர்களின் சகல கோத்திரங்களிலிருந்தும் முத்திரையிடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டனர். ரூபன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டனர். காத் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டனர். ஆசேர் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டனர். நப்தாலி கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டனர். மனாசே கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டனர். சினியோன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டனர். லேவி கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டனர். இசாக்கர் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டனர். செபுலோன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டனர். யோசேப்பு கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டனர். பென்யமீன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டனர். இதற்குப் பிறகு, இதோ, எல்லா ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும்